டுடே கிளாஸ் இந்திய அரசியலமைப்பு ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் USA அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. 1946 டிசம்பர் 9 அரசு நிர்ணய சபை கூட்டம் நடைபெற்றது. தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்த பிறகு அவரைத் தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், H. முகர்ஜி மற்றும் V. T. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இக்கூட்டம் 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரைவுக்குழு தலைவர் டாக்டர் P.R. அம்பேத்கர். எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். முகவுரை இதில் 22 பாகங்கள் 395 சட்டப்பிரிவுகள் 8 அட்டவணைகளை கொண்டது. இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. பிரேம் பகாரி நரேன் நடராஜா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. பிரேம்